ஆமென். பிரைஸ் தி லார்ட். மார்னிங் டிவோஷனில் எங்களோடு இணைந்திருக்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். தினமும் இயேசுவோடு இந்த நிகழ்ச்சியில் இந்த ஜெபத்தில் எங்களோடு இணைந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நம்ம எவ்வளோ சந்தோஷமாக நம்ம ஆராதிக்கலாமே. அவன் தினமும் இயேசுவோடு ஒரு மனிதன் இருக்கும்போது அவனுடைய வாழ்க்கை அப்படியே தலைகளாக மாறுது. ஆமென். அவன் இயேசுவை போலவே மாறுகிறோம். ஹல்லேலூயா. தினமும் இயேசுவோடு நம்ம நடக்க ஆரம்பிக்கும் போது ஆவியான நம்ம வாழ்க்கையை நடத்துகிறவராக நம்மை ஆளுகை செய்கிற தேவனாக அவர் விரும்புகிறார். ஆமே. அவர் நம்மை மாற்றுகிறார். ஆமே. நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய எல்லா காரியத்தையுமே அவர் மாற்றுகிறார். ஆமேன்னு நம்ம அப்படியே கண்களை மூடி கொஞ்சம் நேரம் அப்படி நம்ம ஆராதிக்கலாம். நல்ல கண்களை மூடி. எஸ் ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவர். நன்றி சொல்லுது. தெய்வ பிரசன்னம், தெய்வ மகிமை நாங்கள் அப்பா நாங்கள் இருக்கிற இடத்துல அப்பா நம்மை ஆராதிக்கிற இடங்களில் எஸ் உண்மை ஆராதிக்கிற ஸ்தலத்தில் ஒரு தெய்வ மகிமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. பிரசன்னத்துக்காக நன்றி 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 ராஜா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஜீசஸ். தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவானின் மகிமை நம்ம எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவானின் மகிமை நம்ம எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே, தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே. தேவனின் நல்ல தூதர்கள், தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நீ அப்படி விசுவாசத்தோடு சொல்லாமா. தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நீக்கிறான். தேவானின் மகிமை நம்ம எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. சேர்ந்து சொல்லுங்க. தேவ மகிமை நம்ம எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே, தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே. வானத்தின் தூய ஆக்கினி இன்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. வானத்தின் தூய ஆக்கினி இன்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவானின் மகிமை நம்ம எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. சேர்ந்து சொல்லுங்க. தேவ மகிமை மகிமை நம்ம எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. இயேசுவே. தேவானின் மகிமை நம்ம எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடு. தேவ மகிமை நாங்கள் ஆராதிக்கிற இடத்துல எஸ் அப்படி நாமத்தை துதிக்கிற எல்லா இடங்களிலும் ஒரு பரிசுத்த மகிமை, ஒரு தேவ பிரசன்ன தகப்பனே எங்கள் நிரப்பட்ட காலை நேரத்தில் தேவ மகிமை. ஓ தேவ பிரசன்னம் அப்பா நாங்கள் இருக்கிற இடத்துல இறங்கட்டும். அந்த தேவ தூதர்கள் எங்கள் நடு உலாவுகிறது உணர்ந்து உண்மை ஆராதிக்கிறமே. தேவ மகிமை, தேவானின் மகிமை நம்ம எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில்
பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் உம்மை துதிக்கிற இடத்தில், உம்முடைய நாமத்தை ஆராதிக்கிற எல்லா இடத்திலுமே ஒரு மகிமையின் பிரசன்னம் ஆண்டவரே. நீங்கள் நிரப்புகிறதுக்காக, எங்களை தொடுகிறதுக்காக நன்றி. அந்த தேவ பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த தேவ பிரசன்னத்துக்காக நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய கிருபையினால் அல்லவோ ஆண்டவரே, உங்களுடைய கிருபையினால் மாத்திரமே அந்த பிரசன்னம் ஆண்டவரே. எங்களுடைய கிரிகளின் அடிப்படை இல்லாமல் கிருபையின் அடிப்படையில் ஒரு மகிமையும் பிரசனம் அப்பா நாங்கள் ஆராதிக்கும் போதெல்லாம் தகப்பன் இறங்குறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இயேசு நம்மை நடத்துகிற தேவன், இயேசு நம்மை விசாரிக்கிற தகப்பனாய் அவர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஆமென். எத்தனை பேர் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்தார்? ஆமென். இதுவரை நடத்தின இயேசப்பா இனிமேலும் நம்மை நடத்த அவர் வல்லமில்ல தேவனாக இருக்கிறார். ஆமென். ஓகே, தேவ பிரசன்னஸ் நல்லா நம்ம பாட்ட போகணும். நம்ம எப்போ ஆராதித்தாலுமே அந்த இடத்துக்கு ஒரு தேவ மகிமை, அந்த இடத்துல ஒரு தேவ பிரசன்னம் நம்மை நிரப்புகிறதே நம்மளால் உணர முடியும். நம்ம உண்மையான இருதயத்தோடு எதை குறித்து யோசிக்காமல் இயேசுவை முன்பதாக நிறுத்தி நம்ம தேவனை ஆராதிக்க ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல ஒரு விசேஷ விதமான ஒரு பிரசன்னம் நம்மத்தில் இறங்குறத நம்ம சரீரத்திலையும் உணர முடியும், நம்முடைய ஆவிலையும் அதை உணர முடியும். ஆமென். ஓகே, இந்த நேரத்தில் கூட நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சங்கீதங்களை நம்ம பார்த்து வருகிறோம். ஸோ சங்கீதங்கள் 16 வரைக்கும் நம்ம வாசித்து அதிலிருந்து சில காரியத்தை பார்த்தோம். இன்றைக்கி நம்ம வாசிக்க வேண்டியதான சங்கீதம் 17. நம்ம சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 17 எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தாவே, நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும். கபடில்லாத உதடுகள் நின்று பிறக்கும் என் விண்ணப்பத்துக்கு செவி கொடும். உம்முடைய சந்நிதியிலிருந்து என் நியாயம் வெளிப்படுவதாக. உம்முடைய கண்கள் நியாயமானவர்களை நோக்குவதாக. நீர் என் இருதயத்தை பரிசோதித்து காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறேன். என் வாய் மீறாத படிக்கு தீர்மானம் பண்ணினேன். மனுஷரின் செய்களை குறித்து நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினால் துஷ்டனுடைய பாதைகளுக்கு விளக்கமாய் என்னை காத்து கொள்கிறேன். என் காலடிகள் வலுவாத படிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். தேவனே, நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், எனக்கு செவி கொடுக்கிறீர். என்னிடத்தில் உம்முடைய செவியை சாய்த்து என் வார்த்தையை கேட்டலும். உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். கண்மணியைப் போல என்னை காத்தருளும். என்னை ஒடுக்குகிற துன்மாக்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்கிற என் பிராண பகையினருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். அவர்கள் நினந்துண்ணிகளாய் இருக்கிறார்கள், தங்கள் வாயினால் வீம்பு பேசுகிறார்கள். நாங்கள் செல்லும் பாதைகளில் இப்பொழுது எங்களை வளைந்து கொண்டார்கள். எங்களை தரையிலே தள்ளும்படி அவர்கள் கண்கள் எங்களை நோக்கி கொண்டிருக்கிறது. பீறுகிறதுக்கு ஆவலுள்ள சிங்கத்துக்கும் மறைவிடங்களில் பதிவிருக்கிற பால சிங்கத்துக்கும் ஒப்பாயிருக்கிறார்கள். கர்த்தாவே, நீர் எழுந்திருந்து அவனுக்கு எதிரிட்டு அவனை மடங்கடியும். கர்த்தாவே, என் ஆத்துமாவை துன்மார்க்கருடைய கைக்கு உம்முடைய பட்டயத்தினால் தப்புவியும். மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும். அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர். அவர்கள் புத்திர பாக்கியத்தால் திருப்தி அடைந்து தங்கள் மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளை வைக்கிறார்கள். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். ஹல்லேலூயா, ஆமென். ஸோ இந்த சங்கீதம் வாசித்தோம். இந்த 17வது சங்கீதம் தாவீதின் விண்ணப்பம் என்று மேலே டைட்டில் கொடுத்துக்கிறாங்க. இது ஒரு நெருக்கத்தின் சங்கீதம். தாவீது பாருங்கள்,
அநேக சூழ்நிலை ஒரு நெருக்கத்தின் நேரத்தில் தான் நிறைய சங்கீதத்தை எழுது. நம்ம இது வரைக்கும் பார்த்த சங்கீதத்தில் அநேக சங்கீதங்களுக்கு அவருடைய மகத்துவத்தை குறித்து எவ்வளோ அழகாக எழுதியிருக்கு. அதே போல் வாழ்க்கையில் தாவீது எல்லா நெருக்கமான சூழ்நிலை ஆகட்டும், எல்லா சூழ்நிலைகள் நடுவிலுமே தேவனை நினைக்கிறதான ஒரு நல்ல ஒரு மனிதனாக இருந்தார். ஆமென். ஸோ நம்முடைய வாழ்க்கையிலும் தாவீதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது காரியம் என்னென்னா, எல்லா நிலைமையிலுமே துன்பம் இருந்தாலும் நம்ம தேவனை நோக்கி பார்க்கணும், சந்தோஷமாக இருந்தாலும் தேவனை நோக்கி பார்க்கணும். எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது நம்ம தேவனை நோக்கி, அது மாத்திரம் எல்லாமே இருக்கும்போது நம்ம தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஸோ இந்த சங்கீதத்தில் 15 வசனங்கள் உண்டு. ஸோ இந்த சங்கீதத்தில் பாருங்கள், தாவீதின் சோதனையும் அவனுடைய நேர்மை குறித்ததான காரியங்கள் அந்த வசனத்தில் 1லேருந்து 6 வரைக்கும் வசனங்கள் வாசிக்கும் போது தெரியுது தாவீது அவன் எவ்வளோ சோதனைக்கு உட்படுகிறார். அது மாத்திரம் இல்லாமல் அவர் எவ்வளோ நேர்மையுள்ள ஒரு மனிதனாக இருந்தார் என்பதை வெளிப்படுகிறது. 2வது பாருங்கள், துன்மார்க்கனிடமிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஏறெடுக்கப்பட்ட 3 விண்ணப்பங்கள். நான் அப்படிப்பட்ட மனிதர்களிலிருந்து நான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று தாவீது தேவனிடத்தில் ஒரு 3 விண்ணப்பங்களை அவர் ஏறெடுக்கிறத பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், 3வது துன்மார்க்கனிடமிருந்து மீட்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை 13லேருந்து 14 வரைக்கும் இருக்குது. 15ஆம் வசனம் எதை பேசுனா, தாவீதின் 3 விதமான நம்பிக்கை, தேவன் மீது அவன் எப்படி நம்பிக்கை உள்ளவனாக இருக்கான்னு சொல்லி அந்த காரியங்களை பேசுகிறது. ஆமென். ஸோ தாவீது தன்னிடம் உள்ள நீதியான காரியங்களை பேசுகிறார். அவனிடத்தில் எந்த குற்றமே இல்லை. ஸோ துன்மார்க்கமாய் அவன் மீது வீணான பழிகளை செலுத்தும் போது இந்த சங்கீதத்தை எழுதியிருக்காரு. ஸோ வீணான பழிகள், சத்ருவினால் அவனுக்கு விரோதமாக இருக்கிற மனிதர்கள் மூலமாக வீணான காரியங்கள் எழும்போது தாவீது ஆண்டவரே, என்னிடத்துக்கிறது இருதயத்தை சோதித்து பார்த்துருக்கிறீர், ஸோ என்னிடத்துக்கு காரியங்களை நோக்கி பாருங்கள், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு தேவனிடத்தில் அவன் முறையிடுகிறான். தேவனை அவன் நோக்கி பார்க்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அது மாத்திரம் இல்லை, இந்த 7ஆம் வசனம் பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்கு. என்னன்னா, உம்மை நம்புகிறவர்களை அவருக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் நின்று உமது வலது கரத்தினால் தப்பிவித்து ரட்சிக்கிறவர். ஆமென். ஸோ ஆண்டவர் இந்த தாவீது அழகாக சொல்கிறாரு, இயேசுவை நம்ம நம்பும்போது நமக்கு விரோதமாக எழும்புகிறவன் கைக்கு நம்முடைய வலது கரத்தினால் அவர் ரட்சிக்கும் தேவன். ஆமென். ஸோ தேவன் அவரை நம்புகிற பிள்ளைகளை நமக்கு விரோதமாக மக்கள் எழும்பும்போது, அல்லது நமக்கு விரோதமாக பிசாசு எழும்போது நம்முடைய வலது கரத்தினால் நம்ம ரட்சிக்கிறார்னு வசனம் அழகாக சொல்லுது. ஆமென். ஸோ நம்ம ரட்சிப்பு தேவனுடைய வலது கரத்தினால் நமக்கு உண்டாகிறது. அவருடைய வலது கரம் என்பது அவருடைய அதிகாரத்தையும் அவருடைய ஆளுகையும் குறிக்கிறது. ஆமென். ஸோ அந்த வலது கரத்தினால் தேவன் நம்ம இன்றைக்கு ரட்சிக்கிறார். அது மாத்திரம் பாருங்கள், தேவனிடத்திலிருந்து வரும் ஆசீர்வாதங்கள் என்ன இந்த சங்கீதத்தில் பாருங்கள், அதிசயமான கிருபை. ஆமென். அந்த அதிசயமான கிருபையை விளங்க பண்ணுகிறீர். அதிசயமான கிருபை. அது மாத்திரம் இல்லை, தீமை நின்று விலக்கி காக்கிற தெய்வமாக இருக்கிறார். 3வது, தம்முடைய செட்டைகளின் நிலையிலே காப்பாற்றுக. தம்முடைய செட்டைகள் நிலையில் நம்மை காப்பாற்றுக நல்ல தகப்பனாய் அவர் இருக்கிறார். அது மாத்திரம் பாருங்கள், அந்த 16ஆம் வசனம் சொல்லுது, நான் விழிக்கும்போது உமது சாயலில் நான் திருப்தியாகவேன். நம்ம தேவனுடைய சாயல் இருக்கிறப்படியா, தேவனுடைய சாயல்னால் அவரை போலவே நாம் இருக்கிறோம். ஸோ இயேசு கிறிஸ்துவை போலவே நம்ம உலகத்தில் தேவன் தமது ரூபத்தின்படியாகவும் தமது சாயலின்படியாக நம்மை சிருஷ்டித்திருக்கிறாமே, அவரை போலவே நம்ம இருக்கிறோம். அப்படின்னா அவரை போலவே நம்ம படைத்தனால நம்ம இந்த உலகத்தை நம்ம ஆளுகை செய்ய முடியும். நம்முடைய பலவீனம் நம்ம ஆளுகை செய்ய விடக்கூடாது. இயேசுவின் நாமத்தை நம்ம சொல்லும்போது எல்லாவற்றையும் நம்ம கீழ்ப்படுத்தி கொள்ளலாம். அப்படிப்பட்ட அதிகாரத்தை, அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் தந்திருக்கு. ஆமென். ஸோ தேவனுக்கு சித்தமில்லாத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்குன்னா அவருடைய நாமத்தை சொல்லி நீங்கள் கட்டளையிடும்போது அது அப்படியே நடக்கிறதா மாறும். விசுவாசத்தினால நம்ம எதை கட்டளையிடுகிறோமோ அது நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்கிறதா இருக்கணும். விசுவாச இருதயம் வேணாமே. ஸோ தேவனை நம்புகிற பிள்ளைகளை அவர் ரட்சிக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் அவரை போலவே நம்ம இருக்கிறபடினால் நம்ம விசுவாசத்தான் அநேக காரியங்களே செய்ய முடியும். ஆமென். நம்ம விசுவாசிக்கும் போது நம்ம அநேக காரியங்கள், அற்புதமான காரியங்கள் நம்ம வாழ்க்கை நடக்கும். இயேசுவை நம்ம நம்பி விசுவாசத்தில் நம்முடைய வியாதி தேவ சித்தம் கிடையாது. நம்முடைய பலவீனங்கள், தேவைகள் அடிக்கடி ஏன் இந்த நம்ம டாப்பிக்குள்ளேயே வரணும்னா, இன்றைக்கி உலகத்தில் அதிகமாக சந்திக்கிற காரியங்கள், வியாதியில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ பொருளாதார நெருக்கடி, நிறையா கடன், இப்படிப்பட்ட சூழ்நிலை மக்கள் அதிகமாக இருக்காங்க. மன உளத்தில், மன அழுத்தத்துக்குள்ளாக நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்டதான தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள்லாம் இயேசுவின் நாமத்தை சொல்லி நம்ம ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலாம். நம்ம விசுவாசமாக இருக்கும்போது நம்ம வாழ்க்கையை, நம்ம எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸோ அவரை நம்புகிற பிள்ளைகளை
இந்த வலது கரத்தினால் ரட்சிக்கிற தேவன். ஆமே. இன்னைக்கு இயேசுவை நம்ம நம்பி இருக்கிறோம். அவர் நம்மை வலது கரத்தினால், அவருடைய தம்முடைய வலது கரத்தினால் நம்ம ரட்சிக்க நல்ல ஒரு தகப்பனாக இருக்கிறார். ஆமே. ஸோ தாவீது நம்ம கற்றுக்கொண்ட காரியம், தாவீது அவ்வளோ முறையீடுகளை ஆரம்பத்தில் அவன் எழுதினாலுமே கடைசியில் சொல்கிறான், இப்போ உம்மது சாயலில் நான் என்ன அவன் திருப்தியாக ஆண்டவரே, நீ உண்மை போலவே நான் இருக்கிறபடி, நான் உண்மை போல் என்னை படைத்திருக்கப்படி நான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்கிறேன். ஆமே. ஸோ உலகத்தில் அநேக சூழ்நிலை நடுவில் நீங்கள் கடந்து போனாலும் கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறார். நம்முடைய வலது கரத்தினால் நம்ம ரட்சிக்கும் தேவன் நம்ம ஒரு நாளும் கைவிட மாட்டா. அவர் மீது நம்ம விசுவாசம் உள்ளதாக இருப்போம். அந்த சூழ்நிலை எல்லாம் ஜெயத்தை அந்த சூழ்நிலை எல்லாம் ஜெயம் உண்டாக அவர் கிருபை செய்வார். ஆமே. நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே நமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. இந்த 17வது சங்கீதத்தின் மூலம் அப்பா நாங்கள் கற்றுக்கொண்ட காரியத்துக்கு ஜெபிக்கிற ஆண்டவரே, வலது கரத்தினால் எங்களை பாதுகாக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. சாயலையும் படியாக எங்களை படைத்து எங்களுக்கு ஆளுகையும் அபிஷேகத்தையும் தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளை இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இது எங்களுக்கு விடுதலை நாளாக, மகிமை நாளாக, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். எல்லா தேவைகள் நிறைவாக இருக்கட்டும். எல்லா குறைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் ஆண்டவரே. இப்படி கிருபைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து நடத்துங்க. எல்லா பலவீனங்களும் எங்களை விலை கொள்ளுங்க. உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல மறவாதே. ஆமென். கர்த்தர் தமிழ் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஒரு நாள் எங்களுடைய இணைந்த ஒரு நாள் தேவனை ஆராதனை செய்து நல்ல வார்த்தைகளை கேட்டு நம்ம தேவனை ஆராதிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென். God bless you.